உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பை பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்துல இந்த 2026 வருடத்துல வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துல நடக்கக்கூடிய பலன்கள். குறிப்பா சொல்லணும்னா, இது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது, இதனால என்ன நன்மைகளை நீங்க அடைய போறீங்கன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். சிம்ம ராசினா சொல்லணுமா, சூரிய பகவானில் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. எப்பவுமே எந்த ஒரு இடத்துல ஒரு ஒரு பொது இடத்துலையும் சரி, ஒரு 10 பேர் கூடி நிற்கக்கூடிய ஒரு உணவகத்திலேயோ இல்லை ஒரு டீ கடையிலையோ போய் நின்னா கூட, அங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பில் கொடுக்க போறக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு ரூபா செலவு பண்ற விஷயத்திலையும் யோசிக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்யற விஷயத்திலையும் யோசிக்க மாட்டீங்க. நிறைய பேரை பார்த்தோம்னா ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்காக உழைச்சவங்க, பாடுபட்டவங்க தான் அதிகமா இருப்பீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள். இவங்களோட பிறந்தது என்னன்னா, தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அது எந்த இடத்துலையும் ஏத்துக்க மாட்டீங்க. அதே சமயம் தன்னுடைய அதாவது வேலைப்பாடுகள் ரீதியில எந்த விதத்திலையும் கடுகளவு நேர்மை குறையாம நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட். அது மட்டும் இல்லாம உண்மையும் பிளஸ் நேர்மையும், அதோட உங்களுடைய வாழ்க்கையில பாசபந்தத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க. அப்படி எதுலையுமே ஒரு இப்படிதான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும், இந்த விதத்துலதான் போகணும் அப்படின்னு நினைச்சு தன் உண்மையான உழைப்பால தன் சுய திறமையால வளரணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க. அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்கள் கொஞ்ச காலகட்டங்களில் இருந்து, குறிப்பா இந்த கண்டகச்சனி வந்ததுல இருந்து எதிரிக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. மெயின் பிரச்சனையே ஒரு குறிப்பா சொல்லணும், ஒரு 3 விதத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. ஒண்ணு, பண ரீதியில பாதிக்கப்பட்டவங்க சிம்மராசி அன்பர்கள் அதிகபட்சமானவங்க. ஒரு காலகட்டங்களில் நீங்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய இடத்துல இருந்தீங்க, உங்களுடைய உதவியை வாங்கி செயல்பட்டவங்க இன்னைக்கு பெரிய லெவல வளர்ச்சி அடைஞ்சு நிக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்குரியவர்கள் கூட அவங்களுக்கு உதவலை, ஆனா நீங்க போய் உதவுனீங்க, நல்லதை செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சிரமத்தில் இருக்கும்போது அவங்க எல்லாம் பார்த்து நினைச்சா அழகா உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனா அந்த மனசு கடவுள் அவங்களுக்கு கொடுக்கலன்ற வருத்தம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அதை நீங்க பெருசா எடுத்துக்காம, எப்பவும் கண்டிப்பா நம் சுய பலத்துல நம்ம சாதிப்போம், சக்சஸ்ஃபுல் உருவாக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல விடாமுயற்சியில செயல்பட்டு இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிடம் வரைக்குமே நீங்க தன் குடும்பத்திற்காக, தனக்குரியவர்களுக்காக, தன்னோட பிறந்தவர்களுக்காக நிறைய விஷயங்களை நீங்க செய்திருக்கிறீங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள் குடும்பத்திற்காக விட்டு கொடுத்துட்டு வெறுங்கையோட வெளியில வந்து இன்னைக்கு தன் சுய பலத்துல இன்னைக்கு வளர்ச்சி அடையணும்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச சிம்மராசி அன்பர்களுக்கு தெய்வ பலம் அவங்களோட பிறந்தது, தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லணும், உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு. பஞ்சமஸ்தானம் குரு பகவானுடைய வீடு. உங்களுடைய ராசி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வீடு. 9ஆம் பாவம் உங்களுக்கு எந்த வீடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீடு. அதனாலதான் செவ்வாய் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்னு சொல்றது. 5, உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை, தெய்வத்தை நினைக்காம எதையும் நீங்க செய்ய மாட்டீங்க, தெய்வத்தை நினைச்சுதான் எதையும் செயல்படுத்துவீங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனசு உங்களோட இருக்கு. ஆனா நான் சொன்ன இந்த 3 வித விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லதை செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. கொடுத்து இன்னைக்கு மற்றவங்களுக்கு நமக்கு வேண்டியவங்க நினைச்சு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுத்தவங்க கூட இன்னைக்கு அதுக்கு வட்டி நீங்க கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீங்க செஞ்சு கொடுத்தவங்க இன்னைக்கு அதை நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, பிசினஸ்
வேலை சார்ந்த ரீதியில் எவ்வளவோ எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியில பார்த்தா அது ஏதோ ஒரு விதத்துல பிரேக் ஆகி ஏதோ ஒரு விதத்துல லாக் ஆகி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமை ஒரு புறம், மறுபுறத்துல இன்னைக்கு பணம் கடன் வாங்குறதே இன்னைக்கு நம்ம தப்பா நினைக்கிறோம். கடன் வாங்கிய எப்படி ஒன்று கட்டிடலாம் நினைக்கக்கூடிய நிலையில நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வாங்குறோம். ஆனா அந்த கடனுக்கு கட்டக்கூடிய வட்டி இருக்கு இல்லையா, அதுவே இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கட்டினா அந்த இடத்துல என்ன நடக்கும் அது உங்களையே தெரியாம உங்களை மீண்டும் 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 அகல பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமையை உருவாக்கிடும். இந்த மாதிரி நிறைய சிம்ம ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில சூறாவளி மாதிரி பல பிரச்சனைகள். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க எல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருமோன்ற ஒரு பயம். நிறைய ப்ராஜெக்ட் நிறைய விஷயங்களில் இறங்கி ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ரிலீஃப் ஆயிடணும் அப்படின்ட்டு நல்ல ஒரு அமைவுகளை உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனா அது ஃபைனல் ஸ்டேஜ்ல எல்லாம் நெருங்கி கடைசி நேரத்துல பிரேக் ஆகி நிற்குது. அது ஓகே ஆச்சுன்னா இன்னைக்கு உங்க ரேஞ்ச் வேற. கண்டிப்பா சொல்றேன், கவலைப்படாதீங்க. அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இதனால சில நட்புகள் உங்களோட சேர போகுது. அது மட்டும் இல்ல, எந்த பண ரீதியில இத்தனை காலமா நீங்க உயர்ந்து நின்ன நீங்க இன்னைக்கு குடுக்கல் வாங்கல் ரீதியில் எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சு பலவீனம் அடைஞ்சிங்களோ, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ, அந்த உறவு ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, நட்பு ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, மீண்டும் உங்களுடைய நட்பு கிடைக்குமா, உங்களோட மீண்டும் இணைய முடியுமான்னு நினைச்சு உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாறப்போகுது. அதற்குண்டான காலகட்டங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் மிகச்சிறப்பா இருக்கு. அதற்கு முதல் படி அந்த ஆகஸ்ட் மாதத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு இந்த மாதத்துல மிகச்சிறந்த கிரக அமைப்புகள் இருக்கு. அதுல குரு பகவான் உச்ச குருவா மாறி எந்த அஷ்டமச்சனினால நீங்க இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சு அகல பாதாளத்துக்கு போயிடுவோமோன்ற ஒரு பயத்தை கொடுக்குதோ, இடம் புரியாத மனசுல ஒரு ஏக்கம், ஒரு பதட்டம், ஏதோ ஒரு படபடப்பு, இயல்பு நிலை இல்லை, நம்ம முன்ன மாதிரி இப்ப இல்லை, இப்ப ஏதோ ஒரு வேதனை மாதிரியான ஒரு சூழல்கள் உருவாக்குது. எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒண்ணு நம்மளை பிரேக் பண்ணுது, ஏதோ நம்மளை தாண்டி ஏதோ ஒண்ணு நம்மளை டிராப் பண்ணுதுன்ற ஒரு ஒரு உள் உணர்வு உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஒடிச்சு சுக்குநூறாக்கி மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி தர போறீங்க. ஒண்ணு தன ரீதியில செல்வாக்க நீங்க அடைய போறீங்க. செல்வாக்கு மட்டும் இல்லாம குடும்ப ரீதியிலையும் ஒரு உங்களுடைய வேலை பிளஸ் உங்களுடைய தொழில் ரீதியில உச்சக்கட்ட வளர்ச்சியை தொட போறீங்க. அதுல மாற்றம் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க பாதிக்கப்பட்டது சிம்ம ராசி அன்பர்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டது எதுல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பம். குடும்பத்துல இன்னைக்கு குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தா அது சிம்மராசி அன்பர்கள் தான். அப்போ அந்த குடும்பம் தான் லைஃப் நினைச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பமே இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நமக்கு வேண்டியவங்கள நம்மளை புரிஞ்சுக்கலையே, நம்மளை சார்ந்தவங்கள நம்மளை கைவிடக்கூடிய ஒரு நிலைமை, நம்மளை விட்டு விலகக்கூடிய நிலைமை, மூன்றாவது நபர்கள் நல்லதை சொல்றாங்களா கெட்டதை சொல்றாங்களான்னு தெரியாம அவங்க சொல்றதெல்லாம் வேதவாக்கா எடுத்துக்கிட்டு நம்மளை புரிஞ்சுக்கலையேன்ற ஒரு நிலைமை உருவாக்குதே அப்படின்ட்டு ஒரு இனம் புரியாத மன கவலைகள். அதுலயும் குறிப்பா உடன் பிறந்தவங்க யாருக்கெல்லாம் நல்லதை செஞ்சீங்களோ அவங்களே இன்னைக்கு நீங்க பெரிய ஒரு துரோகியாகவும், உங்களை பெரிய லெவல் ஒரு குற்றவாளியாகவும், உங்களை எந்த லெவலுக்கு காயப்படுத்தக்கூடாதோ படுத்தக்கூடிய நிலைமை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதுல அப்படியே பெற்ற பிள்ளைகளுக்காக வாழ்ந்தவங்க நீங்க. அந்த பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கும்போது தவிர்க்க முடியாத ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கும். இன்னும் சிலர் நல்ல நிலையில் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு உண்டான திருமண வாழ்க்கை அமையாது. திருமண வாழ்க்கை நல்ல தகுதி இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனா பார்த்தா எல்லாம் நெருங்கி வர்ற மாதிரி இருக்கும், பார்த்தா அப்படியே ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கும். வேலை ரீதியிலையும் தொழில் ரீதியிலையும் நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை. பிள்ளைகள் நமக்கு கை கொடுப்பாங்க, அவங்க கை கொடுத்த இந்த நேரத்துல நம்ம ஒரு உயர்தர வளர்ச்சி அடையலாம்னு நினைச்சு வாழ்ந்தவங்களுக்கு இப்ப கடைசி நேரத்துல அவங்களும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையே, அவங்களும் உங்களுக்கு முழுமையா கை கொடுக்கலையேன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்குங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உடன் பிறப்புகளாலேயும் உங்களுடைய தந்தை வழி ரீதியில் இருக்கக்கூடிய ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களாலேயும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் சேரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களை தவறான விமர்சனங்கள் செஞ்சாங்களோ அவங்களே உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமா இது மாறப்போகுது.
பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களோட இணையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. குறிப்பா கணவன் மனைவிக்குண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இனம் புரியாத ஒரு பாதிப்பு ஒண்ணுமே இருக்காது, ஆனா அது பெரிய பிரச்சனையா மாறி அதிலிருந்து பெரிய லெவல்ல சிக்கல்கள் உருவான நிலைமையை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய சில சூழ்ச்சிகளும் இனம் புரியாத சில பாதிப்புகளும் உங்களுக்கு இருந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது. அதே நேரத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, மூன்றாவது விஷயமா ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் உங்க வாழ்க்கையில உழைப்பு, மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சு எதையுமே நீங்க செயல்படுத்துவீங்க. கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து சில முயற்சிகளை மற்றவங்களை நம்பிக்கை வச்சு நம்ம இவங்களை கூட வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைச்சீங்க, ஆரம்பிச்சீங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்க உங்களோட இருந்து உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க ஒண்ணு செஞ்சா அது எப்படி இருக்கும், உங்களை விட்டு விலகி, அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அப்பேற்பட்ட துரோகங்களால பாதிக்கப்பட்ட நிலை சிம்மராசி அவர்களுக்கு உருவாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த துரோகங்கள் மட்டும் கிடையாது, இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில நம்பி கொடுத்த பணமும் கை வரலையேன்ற அளவுக்கு சில பாதிப்புகள், அதையும் தாண்டி நம்மளோட இருக்கிறவங்க, நம்மளை சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யறது தப்பு அப்படின்னு நினைச்சு நல்லது செஞ்சீங்க இல்லையா, இன்னைக்கு இதனால கடனாளி ஆனவங்க நிறைய பேர். இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், இதுல போட்டா 10 ரூபா வரும்னு நினைச்சு எதுல போட்டீங்களோ அதுவே இப்ப உங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடுச்சு. இதுல குறிப்பா சொல்லணும்னா சிம்மராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து எடுத்த முடிவுகள் எதையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல, எதையும் செய்ய முடியல. எதை செய்யணும்னு நினைச்சாலும் கடைசியில பார்த்தா அது பிரேக் ஆகுது, கடைசியில பார்த்தா அது லாக் ஆகுது. ஏன் இப்படி இருக்கு, எதனால இப்படி இருக்குன்ற ஒரு பயம், பதட்டம், குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் சொன்ன மூன்றாவது விஷயம் என்னன்னா, தெய்வ அனுகூலங்கள். நம்மளை சுத்தி தெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எதுவும் வேலை செய்யல. மற்றவங்க வேலைக்கு போனா அது கிளிக் ஆகுது. நீங்க ஒருத்தருடைய அவங்களுக்கு ரொம்ப நாளா அந்த வேலையை ஆகணும், சரி கொஞ்சம் கூட வரீங்களா அப்படின்ட்டு உங்களை கூட்டிட்டு போனா அவங்களுக்கு அன்னைக்கு பார்த்தா அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க யாரையாவது கூட்டிட்டு போனீங்கன்னா செலவு பண்ணிட்டு தான் வருவீங்களே தவிர உங்க வேலையே ஆகாத மாதிரி இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகள் பார்த்தா எல்லாமே ரிவர்ஸா நடக்குது. ஏதாவது ஒன்று வாங்கணும் அட்வான்ஸ் கொடுத்தா அட்வான்ஸோட அது அப்படியே நிக்குதே தவிர அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியல. கடன் கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இங்க கட்டிட்டோம், இன்னைக்கு 10 ரூபா கட்டுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்தா இங்க 20 ரூபா மீண்டும் வேற விதத்துல பிரச்சனைகள் வருது. இப்படி பல விதத்துல பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்களா தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களை டைரக்டா கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. அக்டோபர் மாதத்துல மிகச்சிறந்த செல்வாக்கு அடையறதுக்கு உண்டான வழி பிறக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டங்களை அடையறதுக்கு உண்டான அமைப்புகளை உண்டாக்க போகுது. உங்களை விட்டு விலகி போனவங்க, பிரிஞ்சு போனவங்க மீண்டும் உங்களோட சேர போறாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இத்தனை நாளா உங்களுடைய வாழ்க்கையில எது மனபாரமா இருந்ததோ அந்த மனபாரமே உங்களை விட்டு நீங்கி ஒரு மன நிறைவோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க போறீங்க. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ரொம்ப விரும்பி கட்டிய வீடு, அந்த வீடுல நிம்மதியா வாழ முடியல, இந்த வீடு எனக்கு பிடிச்ச வீடு, ஆனா இங்க வந்ததுல இருந்து இங்க வளர்ச்சியை விட ஏதோ ஒரு விதத்துல கடன் சுமைகள் அதிகரிச்சு இன்னும் புரியாத பாதிப்புகளை சந்திச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த இடத்துல மாற்றங்கள் பிறக்கும், மாறுதல்கள் கிடைக்கும், பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா உண்டாக்க போறீங்க, உயர்தர வளர்ச்சி நீங்க அடைய போறீங்க. கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில ஒரு நல்ல இலக்கு அடைய போறீங்க. சிம்மராசி அன்பர்களே, நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில சொல்லிட்டு இருக்கேன். ஜனன ஜாதகம், திசா புத்தியும், சர்வாஷ்ட வர்க்க பரல்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆக சிறந்தது. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவா விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. ஏன்னா சர்வஷ்ட வர்க்க பரல்கள் மிக முக்கியம். அந்த பரல்கள் 3க்கு மேல 4, 5, 6, 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடிச்சு மாதிரி, 4க்கு கீழே 3, 2, 1, 0 மாறிடுச்சுன்னா நெகட்டிவா வேலை செய்யும். அதனால ஜனன ஜாதகத்தை பார்க்கறது மிக அவசியம். அதே போல உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைத்திடுவது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.